சின்ன மருமகள் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்மணிக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா காரில் மண்டபத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுகம் போகிற வண்டியில் கண்மணியை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. மற்றவங்களாம் மற்ற காரில் வராங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேணுனே வந்து ஆறுமுகம் வந்து இந்த மாதிரி உங்கள் சித்தப்பாக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்மணியை கால் பண்ண சொல்லி இந்த மாதிரி வண்டியில் டீசல் தீர்ந்துருச்சு, நான் போய் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போட்டுட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாங்க. அவங்க நேராக ஒரு கோயிலுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா மாலையை மாற்றிக்கிட்டு தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மண்டபத்தில் இன்னும் கண்மணி வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆறுமுகம் வந்து எடுக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் கண்டிப்பாக கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் வருவாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி அதுக்கப்புறம் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்க யாராவது அந்த மாப்பிள்ளையை பற்றி உண்மையை வந்து தெரிய வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நின்று போயிடும். அவங்க வந்து சொன்னாலும் சரி சொல்லாட்டி சரி இந்த கல்யாணம் தான் நிற்க தான் போகுது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஆறுமுகமும் இந்த கண்மணியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனால கண்மணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்காங்க. ஒரு மோசமானவனை கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் ஆறுமுகம் வந்து அதை காப்பாற்றிட்டாங்க. ஆறுமுகத்தையும் கண்மணியும் வீட்டில் ஏற்றுக்கிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.